ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். சென்னை திருச்சபையின் சார்பிலும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமை சபையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆராதனையிலே கொடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே எனக்கு கொடுத்தபடினால் நான் தேவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீத ஆலோசனையிலே கேட்டோம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் ஆலோசனை தருகிறார். அவரிடத்திலே ஆலோசனை கேட்டால் நாம் எந்த விஷயத்திலும் தோற்று போவதில்லை என்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் இது தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னது போல காதில் நேரடியாக கேட்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில சமயங்களிலே நாம் வீண் பிடிவாதம் பிடித்து, நீர் எனக்கு சத்தமாக சொன்னாதான் முடியும், நீ செவிடாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் பாரு ஆண்டவர், இல்லையா? ஆனால் கண்ணால் பார்த்துட்டோம்னா செவிடாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து கண்டு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் நம்முடைய கருத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம், நாங்கள் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் வேதத்தினாலே. ஹல்லேலூயா. மொபைல்னால இல்லை, தேவனுடைய வார்த்தை மொபைலில் வந்திருக்கிறது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குது, ரொம்ப நல்லது. இங்கே மல்கியா எங்கே இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு, தேடிட்டு இருக்கிறத விட அதில் என்ன பண்ணுறலாம், மல்கியான்னு போட்டானே டக்குன்னு எடுத்துடலாம், அது நல்லது தான். இப்படி அதை கண்டுபிடிப்பதற்கு மொபைல் அப்ளிகேஷன் நன்னாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கு அது உதவாது. நீங்கள் வேதத்தை திறக்கும்போது தான், திறக்கிற பக்கத்தில் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். மொபைலில் அப்படி பார்க்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி திருச்சபைகளில் பைபிளை தூக்கிட்டு வர்றது விட்டுட்டு மொபைலை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நன்றாய் புரிய வேண்டும். இங்கே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வசனம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த வசனத்தை வேதத்தை திறந்து பாருங்கள், ஏனென்றால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வசனத்தை உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அதே பக்கத்தில் தான் ஊழியக்காரர் சொல்லுகிற வசனத்தை விட சில சமயங்களே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வசனமாக இருக்கலாம். ஆகவே வேதத்தை திறக்கிற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னது நல்லது கதையாக முதல்ல கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்க பழகுவோம். ஆலோசனை கேட்கிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை எப்படி, அது கர்த்தருடைய ஆலோசனையா இல்லை அடுத்தது யாரு, பிசாசின் ஆலோசனையா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த காலத்தில் ரொம்ப ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆகவே சாத்தானும் தேவ மனுஷனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதபடிக்கு சொன்னது வேதத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து, பெரயா பட்டணத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மனோவாஞ்சாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ நான் தேவனுடைய காரியங்கள் ஆலோசனைகளை கேட்பதற்கு பழக வேண்டும். யோவான் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோவான் 7:47, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்றார்.
இப்போ சொல்ல பாருங்க, தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்படித்தானே? அப்படிதான் சொன்ன. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தால், உங்களை கர்த்தர் உருவாக்கி இருந்தால், நீங்கள் அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பீர்கள். செவி கொடுக்காவிட்டால் நீங்கள் தேவனோடு உடையவர்கள் அல்லது தேவனால் உண்டானவர்கள் அல்ல. சில காரியங்கள் என்னுடைய ஒரு காரியம், எனக்கு இந்த ஆட்சி தேற்றலாம் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. வசனத்தை சொல்லுவேன், வசனம் அப்படி வந்தால் அப்படி. ஆனால் ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களோடு கூட ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் இருக்கிறது என்பதை நான் பரிபூர்ணமாய் நம்புகிறவன். ஆகவே நிறைய இடங்களில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருசாக இருக்குது, நிறைய ஆட்களாக இருக்கீங்க. எங்களுக்கு நிறைய வந்தான். எனக்கு சபையிலே சேர்ந்தவர்களை விட வெளியே போனவர்கள் அதிகம். 5 பேர் உள்ளே வந்தால் 8 பேர் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இயேசு சொல்லும்போதே அப்படி சொன்னவங்க நம்ம சொல்லும்போது சொல்கிறதுக்கு என்ன? வேதம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவர்களாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். இது ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய ஸ்தாபனத்தில் கார்மெண்ட் இந்தியாவிலே நாங்கள் கடைபிடித்து வருகிற ஒரு காரியம். வசனத்தை வசனமாய் போதிப்போம். வசனத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தையும் அனுமதிப்பது இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இப்போ நான் செவி கொடுக்கணும்னா என்ன? ஆண்டவர் பேசுகிறார், அது பரலோகத்திலிருந்து வருகிறது, வானத்திலிருந்து வருகிறது. அது உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணணும். வான் ஒலி என்று சொல்கிறார்கள் இல்லையா, ஆகாசவாணி என்றெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை உங்கள் ரேடியோவில் என்ன பண்ணணும்? அந்த அலைவரிசையில் நீங்கள் டியூன் பண்ணி வைத்தால் அது கேட்கும். இல்லைன்னா பெட்டி வச்சிருந்து வெறும் பெட்டி தான் இருக்கும், அங்கேருந்து ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கும், ஒன்றும் உங்களுக்கு கேட்காது. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னாலும் அவருடைய பேர் என்ன பார்த்தோம்? ஆலோசனை கர்த்தர். அவர் பேசுகிறதெல்லாம் ஆலோசனை தான். ஆனால் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, நம்முடைய ஃப்ரீக்குவன்சியும் அல்லது நம்முடைய அலைவரிசையும் அவர் அனுப்புகிற அலைவரிசையும் என்னவா இல்லை, மேட்ச் ஆகலை. புரிகிறதா? சில சமயம் டெக்னிக்கல்லே பேசுவோம். அப்படி மேட்ச் ஆகாததுனால நம்ம என்ன பண்ண பண்ணுறோம்? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. அப்போ செவி கொடுக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அலைவரிசையும் அவருடைய அலைவரிசையும் ஒன்றாக இருந்து அவர் சொல்லுகிற சத்தம் என் காதுகளுக்குள்ளே வருகிற பொழுது அது என் சிந்தையிலே பதியும். சிந்தையிலே பதியாத வரைக்கும் ஃப்ரீக்குவன்சி இஸ் நாட் சேம். அவ்வளோதான். கேட்குறோம் ஆனால் எங்கே போகல, உள்ளே வரல. அப்போ சிந்தையிலே அது பதிய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நான் அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு என்னை ஆயத்தம் படுத்தி கொள்ள வேண்டும். என் எண்ணத்திலே, என் சிந்தையிலே அவருடைய வார்த்தைகள் பதிய வேண்டும். நமக்கு எண்ணங்கள் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனை ஆள்கிறது அவனுடைய எண்ணங்கள் தான். ஆனால் அந்த எண்ணங்களை 2 பேர் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறதுக்கு 2 பேர் முயற்சி செய்கிறார்கள். ஒன்று தேவன், இன்னொன்று விழுந்து போன தூதன் என்கிற பிசாசு. 2 பேரும் இந்த சிந்தையை கேப்சர் பண்ணுகிறதுக்கு பல விதத்திலே முயற்சி செய்கிறார்கள். அப்போ பிசாசுக்கிட்ட சில காரியம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய சிந்தையை அவன் தன் வசம் இழுப்பதற்காக 2 ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். மெயின் நிறைய இருக்கும் அவன்கிட்ட.
பட் ரெண்டே ரெண்டு மெயின் வெப்பன்ஸ், ஆயுதங்கள் வைத்திருக்கிறான். ஒன்று பொய். அது ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம மண்டைக்குள்ளேயே ஏறிடும் இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே அது மண்டையில் ஏறிடும். இன்னையிலேருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கன்வென்ஷனில் ஒரு காரியம், பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நம்முடைய கலை சபைகளில் இருந்த ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டார். அது எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் தெரியாது. இவர் என்ன பண்ணார், நம்ம இருக்கிற ஊரை விட்டுட்டு எங்கே பண்ணணும், வேறொரு இடத்துல போயிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறொரு இடத்துல போயிட்டு கடையை வச்சார். 3 மாதத்தில் திரும்பி வந்துட்டார். நஷ்டம் 3 லட்ச ரூபா ஏறக்குறைய. சரியாக தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தோல்வியை சந்திக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். அது தேவனுடைய ஆலோசனையா பிசாசின் ஆலோசனையா? தேவன் ஆலோசனை தருகிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் தர்றது பிசாசு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எவனை விழுங்கலாமா, எவனை கேப்சர் பண்ணலாமோ என்று அவன் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். நிறைய வேலைகளில் ஆண்டோடைய ஆலோசனை கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. நம்ம எதிர்பார்க்கறதுன்னா, நான் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணணும், செய்யணும். சமீபத்தில் எங்கள் சபைக்கு வர்றதெல்லாம் அப்படியே பல பிரச்சனைகள் உள்ள கேஸாக தான் வரும். புதுசாக வர்றவங்க அப்படி தான் இருக்கும். வந்தாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் புருஷன்காரன் வந்து தாயார் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். இந்த பண்ணிட்ட ரொம்ப நிறைய தப்புகள் இருக்குது. நாங்கள் சொன்னோம், ஆண்டவர்கிட்ட ஒன்று ஒப்புக்கொடு. தவறு செய்யாத மனிதன் இல்லை, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தா 2 வாரமோ 3 வாரமோ வந்தார்கள். கர்த்தர் ஒன்றும் செய்யலை. என்ன சொல்கிறது, இதுதான் நாம் எதிர்பார்க்கிறது. என்னென்னா, நான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்ட உடனே ஆண்டவர் செய்யணும். என்ன வேலைக்காரனா? நிறைய வேலைகளை நாம் ஆண்டவரை வேலைக்காரர் போல ட்ரீட் பண்ணுகிறோம். அப்படி தானே? ஆண்டவரை குணமாக்கும் இன்னும் அதிகாரமாக சொல்கிறோம். பாவம், அவர் நம்ம வேலைக்காரன்கிட்ட கூட அப்படி என்ன பண்ண முடியாது, அதிகாரமாக சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்க வேலைக்காரன் அப்படி சொல்லி பாருங்களேன், போயா உங்கள் மெனிமையாச்சு இதாச்சு நான் போகிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஒரு வேலைக்காரனை போல் இதை செய்யும் அதை செய்யும் அப்படி என்று அவரை கமாண்ட் பண்ணுகிறவர்களாய் மாறி போய்விட்டோம். காரணம், அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறதில்லை, தெரியவில்லை என்பதை. அப்போது இவன் சொல்லுகிறது பொய், நிறைய காரியங்களை சொல்லுவான் பிசாசு. அந்த பொய் நமக்கு ரொம்ப உண்மை போல தெரியும். ஆகவே நான் ஆண்டவருடைய சரியான சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஆயுதம் சோதனை. சோதனைன்னா இதில் டெம்டேஷன் என்ற ஆங்கிலத்தில், டெம்டேஷனுக்கும் தமிழில் சோதனை தான், வர்ற பிரச்சனைக்கும் சோதனை தான். அதனால் நிறைய வேலைகளில் புரிஞ்சுக்கலாம். இதற்கு சரியான டெம்டேஷன் என்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட பொருந்துகிற வார்த்தை தமிழில் சபலம். சபலம் என்கிற வார்த்தை அதுதான் டெம்டேஷன். ஏன்னா அது மனசில் உண்டாகிறது இல்லையா. சோதனைகள் வெளியிலிருந்து வருவதும் உண்டு. அதில் சோதனை சொல்லலை. பிசாசு பயன்படுத்துகிற இன்னொரு ஆயுதம் நம்முடைய சிந்தையில் தான் அவன் ஆட்சி செய்கிறவன். ஆகவே சபலம். அதுக்கு எப்படி சொன்னால், இன்னொருத்தன்ட்டு ஒரு லேண்ட் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம வாங்கணும்னு விருப்பம் வந்து அதுக்கு பேர் என்ன, சபலம்.
இந்த சபலம்ங்கிறது வெறுமை பெண்கள் விஷயத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய வேலைகளில் பயன்படுத்துகிறோம். இல்லை, எதுனாலும் ஒரு பொருள் மேலே, ஒரு இடத்து மேலே, பணத்து மேலே, எது மேலே தவறான ஆசை வருகிறதோ அதற்கு பேர் சபலம். இந்த தவறான ஆசையை ஒவ்வொரு உள்ளங்களிலும் கொண்டு வந்து உங்களை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய வேளைகள் நமக்கு நடக்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி காத்திருந்து விடுதலை பெறுகிறதுக்கு பதிலாக இன்னொரு காரியம் பொய். எப்படின்னு சொன்னால், உன் தலைவிதி, உன் தலையெழுத்து, அப்படிதானே? என்னங்க எப்படி பண்ணால் அது என் தலைவிதிங்க. நிறைய பேர் சொல்கிற காரியம் இல்லையா? என் தலையெழுத்து அப்படி இருக்குதுங்க அப்படின்னு. இந்த தலைவிதி தலையெழுத்துனா என்ன? அந்த வார்த்தை உண்மையானது. சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. புருஷனுக்கு தலை யாரு? கிறிஸ்து. சபைக்கும் புருஷனுக்கும் தலை கிறிஸ்து. புருஷன் மனைவிக்கு தலை இல்லையா? கிறிஸ்து புருஷனுக்கு தலை. அப்போ கிறிஸ்து சொல்லுகிறதை புருஷன் கேட்டு அவன் சொல்லுகிறதை மனைவி கேட்கிற பொழுது குடும்பம் நன்றாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அதே போல கிறிஸ்துவாகிய தலை புருஷன் சபைக்கு சொல்லுகிறதை கேட்டு, அதாவது சபைக்கு தலையாக இருக்கிறது போதகர் என்று சொன்னால், கிறிஸ்து போதகருக்கு தலை, போதகர் சபைக்கு தலை. ஆகவே உங்கள் போதகர்கள் உங்களுக்கு போதிக்கிற காரியங்கள் வசனத்தின்படி இருக்கிற பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது சபையின் தலையாய கடமை. இப்போ இதெல்லாம் கடைபிடிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் என்ன ஃப்ரீக்வன்சி நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு புரியும். அப்போ இந்த தலை கிறிஸ்து. விதினா என்ன? லா, ரூல் ஆங்கிலத்தில் சொன்னாங்க, அப்படி தானே? போக்குவரத்து விதிகள் என்னது? டிராஃபிக் ரூல்ஸ். இப்போ கிறிஸ்து தலை, விதி ரூல்ஸு, கிறிஸ்து விதித்த, அதாவது கிறிஸ்து ஆகிய தலை விதித்த ரூல்ஸ் தலை விதி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால் தலைவிதியை மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான். கிறிஸ்துவின் சட்டத்திட்டங்களை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஆனால் அது எனக்கு அப்படிதான் இல்லை. நான் என்னை மாற்றிக்கொண்டால் அந்த தலைவிதி எனக்கு நன்றாக இருக்கும். நான் என்னை மாற்றாவிட்டால் ரூல்ஸ் படி நான் என்ன பண்ணுவேன்? அதனுடைய பலனை அனுபவிப்பேன். தலை எழுத்து. இந்த தலையாகிய கிறிஸ்து என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் எழுத்து, தலை எழுத்து. உன்னை குறித்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். நீ இப்படித்தான். அந்த தலை எழுத்து, ஹல்லேலூயா, அந்த தலை எழுத்தை மாற்ற முடியும். இன்றைக்கு உங்களை குறித்து ஒரு தீர்மானம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வழியை மாற்றிட்டீங்கன்னா உங்களை குறித்து எழுதுனதையும் என்ன பண்ணிடுவார்? ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இதான் உலகம் சொல்கிறபடி இந்த பிசாசு இதுதான் வச்சுட்டான். உண்மை இதுதான். ஆனால் என்ன சொல்லிட்டான்? அப்படி தான் உங்கள் தலைவிதியாக அது நீ அனுபவிக்க தீரணும். உன் தலையெழுத்தியா நீ அப்படி தான் இருந்தாகணும். உன்னை மீண்டு வருகிறதுக்கு விடாதபடி பொய் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நம்முடைய இந்த சிந்தையிலே ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் மனசாட்சி, உள் உணர்வு. என்னுடைய சிந்தையிலே இருக்கிற உள் உணர்வு மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனசாட்சியை எதுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னை உணர்த்துகிறதற்கு. சாட்சி, மனசாட்சி. ஒரு கவிஞன் போய் எழுதினான், நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. அப்போ உனக்கு ஒரு மனிதனுக்கும் மனசாட்சி, உனக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கணும், ஆண்டோடைய ஒரு சாட்சியும் இருக்கணும். இயேசுக்கு அந்த சாட்சி இருந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற ஒரு சாட்சியை இயேசு பெற்றார். எலிசாவுக்கும் அப்படி ஒரு சாட்சி இருந்தது. சூனேமியால் சொல்லுகிறாள் தன் புருஷனிடத்தில்,
நம் வீட்டுக்கு வந்து போகிற இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதுதான் தெய்வத்தின் சாட்சி. அதாவது மனிதர்கள் நம்மை குறித்து, நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து கொடுக்கிற சாட்சி தெய்வத்தின் சாட்சி. என்னை குறித்து என்னுடைய மனசு சொல்லுகிற சாட்சி மனசாட்சி. நம்ம பாடுறோம் ஒரு பாட்டு, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இந்த பாட்டு பாட சொன்ன எப்படி பாடுவோம்? என்ன உற்சாகமா, வேறொரு ஆசைன்னு அப்படி சொல்லுவோம். உள்ள மனசாட்சி என்ன சொல்லுவோம்? சொல்லுதா? ஏய் பொய்யா பாடுறியா அப்படின்னு மனசாட்சி சொல்லிட்டேன்னா உங்கள் மனசாட்சி ஷார்ப்பாக இருக்கு. சொல்லலை, நீங்கள் உங்கள் பாட்டு ஏதோ ஒன்று பாடிட்டு போகிறீங்கன்னா உங்கள் மனசாட்சி என்ன இருக்கு? மழுங்கி போச்சு. இந்த மனசாட்சி அலாரம் கிளாக், அலாரம் அது கிளாக்கில் இருக்குது. நீங்கள் அதை சரியான டைம் வச்சுன்னா அந்த டைமு கரெக்டாக அடிக்கும். அப்போ நீங்கள் நன்மை எது தீமை எதுன்னு வேதத்தை சொல்லும்போது நீங்கள் தப்பு செய்ய போகும்போது என்ன பண்ணுவோம்? கணக்கணன்னு அடிக்கும். இந்த அலாரத்தில் நாம் எப்படி பண்ணுவோம்? கேட்டு எழுந்திருக்கிறவர்கள் உண்டு. அப்புறம் அதில் ஒன்று இருக்குது, ஸ்னூஸ். அமைக்கி வச்சா 10 நிமிஷம் கழித்து திரும்பி அடிக்கும். இப்போ வேண்டாம், அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அது அடிக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பவும் ஸ்னூஸ் பண்ணலாம், இல்லை எழுந்திருக்கலாம். இந்த ரெண்டும் வேண்டாம், தொல்லை பிடிச்சதுன்னு என்ன இருக்குது? ஆஃப், டப்புன்னு மண்டையில் ஒரு தட்டி தட்டி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுதான் நம்ம மனசாட்சி. அல்லேலூயா. அது அப்பப்போ அலாரம் கரெக்டாக அடிக்கும். ஏன்னா அது செட் பண்ணிட்டார், தேவன் செட் பண்ணி வச்சார். இது தப்புங்க, இப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னால் அது கொஞ்ச நேரம் கழிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? தப்புங்க. கடைசியில் நமக்கு என்ன பொறுமை இழந்து என்ன பண்ணுவோம்? ஆமாம், இப்படியே விட்டுட்டோம்னா உங்கள் மனசாட்சி மழுங்கி போயிடும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அப்போ நம்முடைய மனசாட்சியை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக்கொள்ள, ஷார்ப் பண்ண இதுதான் சாணக்கல். தேவனுடைய வசனம் எனக்குள்ளே வர 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 என்னுடைய மனசாட்சி என்ன ஆகும்? ஷார்ப்பாகும். அப்போ ஷார்ப்பாக இருக்கிற பொழுது குத்தும். உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை பாவத்திலே ஆழ்த்துகிறதற்கு அநேக சக்திகளை, அநேக காரியங்களை பிசாசு உலகத்திலே வைத்திருக்கிறான். அப்போ இந்த காரியம் என்னுடைய மனசாட்சியை கிளியராக வைத்து கொண்டால் தேவனுடைய சத்தம் என்னாலே கேட்க முடியும், தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க முடியும். நான் செவி கொடுத்தால் நான் தேவனாலே உண்டானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, என் சிந்தனையில் வீணான காரியங்கள், வீண் சிந்தனைகள் எனக்குள்ளே வரக்கூடாது என்று அவன் விரும்புகிறான். நிறைய வேதம் ஒரு 12 காரியங்கள் வேதத்திலே நான் பார்த்த பொழுது கண்டுபிடித்தது வீண் பெருமை. அது எங்கே தான் வருது? சிந்தையில். நான் பெருமைக்குரியவன் அல்ல, நான் ஒரு வீணான பெருமை, வீண் வார்த்தை, வீண் அலுவல், வீண் எண்ணம், வீண் மாயை, வீண் பேச்சு, வீண் காணிக்கை, வீண் காரியம், வீண் செலவு, வீண் புகழ்ச்சி, வீண் பள்ளி, வீண் அழகு. ஒரு 12 காரியங்களை இந்த வீணை குறித்து கண்டுபிடிச்சேன். இதுதான் மனுஷன்ட்டு இருக்குது தான். நீ ஆண்டவருடைய காரியம் செய்யாமல் உடம்பை மட்டும் பண்ணால் வீணாய் அழகுபடுத்துவாய். வீண் அழகு, அழகும் வீண். சிஸ்டர் சார்வன் சொன்ன அழகும் மாயை அதை நம்பாது, அது வீண் என்று சொல்லி பாடுகிற ஒரு காரியங்கள். வேதத்தில் வீண் என்று சொல்லுகிற காரியங்களை தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தான். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், உன் வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் ஒன்றும்
புறப்பட வேண்டாம். இப்படி வீண் 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 என்கிற காரியங்கள், வீண் அலுவற்காரர்களாய் சிறிய பழகுவார்கள். அது வீண். அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதற்கு என்னுடைய சிந்தையை ஆட்கொள்ளுகிற அந்த வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, அதை விட்டுரும். வீண் சிந்தனைகளை வெறுக்கணும்ல, வெறுக்கண்டால் வேதத்தில் பிரியமாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் வேதத்தில் பிரியம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த வீண் சிந்தனைகள், வீண் பேச்சு, வீண் செயல், வீண் பெருமை, இப்படி காரியங்கள், வீண் பழி, இதெல்லாம் சும்மா அடுத்தவங்க மேலே பழி போடுறது சும்மா காரணம் இல்லாமல், இப்படி காரியங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நான் வேதத்தில் பிரியமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்திலே பிரியமாக இருந்தால் என்னுடைய மனசாட்சி என்னவாயிடும்? ஷார்ப் ஆகிவிடும். இந்த காரியங்களை செய்ய விடும். ரோமர் 1:21 வாசிக்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. தங்கள் சிந்தனைகளினாலே வீணர், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆனார்கள். அதனால் அவருடைய இருதயம் இருளடைந்தது. நான் சொன்ன பார்த்தீங்களா, வீண் சிந்தனைகளை வெறுத்தால் வேதத்தில் பிரியம், வேதத்தில் பிரியம் இல்லாவிட்டால் என்னுடைய வேதம் தான் பாஸ்டர் சொன்னது போல பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். இப்போ பாதைக்கு வெளிச்சம் காட்டுற வசனம் என்கிட்ட இல்லைன்னா என் இருதயம் என்ன ஆகும்? இருளடையும். அப்போ அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இந்த வசனத்தை கேட்க விடாதபடி பிசாசு எவ்வளவு முயற்சி செய்வான் என்பதை நீங்கள் புரிந்து அதிலிருந்து விடுபட வேண்டும். ஒருத்தர் கேட்டேன், என்ன சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. வரது கொஞ்சம் நேரம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இப்படி ஆண்டவரை விடலாமா? நாங்கள் ஆண்டவரெலாம் விடலைங்க. காலையில் எழும்பி வீட்டில் என்ன பண்ணோம்? ஜபம் பண்ணோம், ஒரு பாட்டு பாடினோம், ஒரு வசனத்தை வாசித்தோம், முடிஞ்சு போச்சு, திருப்தி ஆயிடுச்சு. ஆண்டவர் நீங்கள் வசனம் வாசிங்க, என்ன சொன்னார் வசனத்தில்? ஏதாவது பேசினாரா? நீங்கள் மட்டும் பேசிட்டு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. நாம் பேசுகிறோம். சில பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும், நம்ம பதில் சொல்கிறத விட அது பாட்டு தொண்ணு பெரிய ஆட்களும் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்கு வருவாங்க, பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் இடப்பட்டு கொஞ்சம் அதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னா கேட்டு முடிச்ச பிறகு சரி இப்போ நான் போயிட்டு வரேன் பாஸ்டர், போயிடும். எதுக்கு வந்தீங்க? நீங்கள் குழம்பி நீங்கள் பிரச்சனை, அந்த பிரச்சனையில் பாதி கொண்டு வந்து எங்கள் மண்டையில் ஏற்றிட்டு எங்களையும் குழப்பி விட்டு போகிறதுக்கு தான். இதுதான் இன்றைக்கி நடக்கிற காரியங்கள். இப்படின்னா அப்போ இதில் என்ன இருக்குது? இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். அது உங்கள் தலையெழுத்து, நீங்கள் கேட்டே ஆகணும். அப்போ நாங்கள் ஆலோசனை சொல்கிறத அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு வந்தே ஆக வேண்டும். அதனால தான் பவுல் எழுதுகிறான், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது. அந்த காலத்திலே விட்டுட்டாங்க. விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை தருகிறதை கேட்கிறதற்கு அவர் ஆலோசனை சொல்லுகிற மண்டபத்திற்கு வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த பிசாசு ஒரு போராட்டம் பண்ணுறான். தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு பாருங்கள், மத்தேயு 16:15-17 வரைக்கும் வாசிக்கிற பொழுது பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 16:15-17. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாத்தையும் கேட்குறாரு பொதுவாக சீஸ்கள் 12 பேர்கிட்ட.
நீங்கள் என்னை யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் சொன்னாங்க யோவான் என்று சொன்னாங்க, இப்படி சொல்கிறாங்க, ஜனங்கள்லாம் இப்படி தான் சொல்கிறாங்கன்னு. நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சட்டுன்னு பதில் சொல்கிறார். யார் ஒரு ஆள் எல்லா விஷயத்திலும் அப்படி தான், கொஞ்சம் கேட்ட உடனே படார்னு பதில் சொல்லுவான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த குயிஸ் போட்டிகள்லாம் வைப்பாங்க, மைனஸ் மார்க் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும், ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம தான் சொல்லணும்னு கை தூக்குற ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சிந்தித்து சொல்லணும். பேதுரு சிந்திக்கவில்லை. நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு உடனே என்ன பண்ணார், ஷபாஷ், இது மாம்சமும் ரத்தம் உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. ஓ ஞானம் இல்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். 23ஆம் வசனத்தை வாசிச்சேன். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு நிழலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். எவ்வளவு நேரத்தில்? சில நாட்கள் கழித்தா. இதுதான் நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய டிராப். கதை பண்ணுவோம். ஆண்டவர் சில காரியங்களை நம்மை பாராட்டுகிற பொழுது, நம்மை உற்சாகப்படுத்துகிற பொழுது, என் சிந்தனை வீண் பெருமை கொள்ள வைக்கும். மிக பயங்கரமான ஒரு ஆயுதம், நம்மை பெருமை கொள்ள வைக்கிற ஒரு ஆயுதம் பிசாசனுடையது. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் உதவி செய்கிறார்கள, எதிர்த்து நிற்கிறார். என்னையும் தேவனையும் எதிராளிகளாய் மாற்றுகிற ஒரு காரியம் பெருமை. இன்றைக்கி அதுதான் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டுது, நம்ம பிரதமரையும் பிடிச்சி ஆட்டுது. இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள் யாரையும் இவ்வளவு பெருமை பிடித்தவர்கள் நான் பார்த்ததில்லை. அவருக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இந்த பெருமையை உடைங்கன்னு. அவருக்கு இருக்கிற பெருமையினாலே நல்ல ஆலோசனைகளையும் நல்ல திட்டங்களையும் அவர் என்ன பண்ணுறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால் அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பேதுருக்கு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? ஆமாம், இவரை உலகத் தலைவர்கள் நம்ம இஸ்ரேல் நாட்டு பிரதமர் கட்டி பிடிச்ச உடனே இவர் பெரிய ஆள் ஆயிடுவாரா? பெருமை. எல்லா நாடுகளும் எனக்கு என்ன பண்ணுது, என்னை மதிக்கிறது என்று ஒரு பெருமை வந்துச்சுன்னா வீழ்ச்சிக்கு ஆரம்பம் என்பதை புரியாதவர்களாய் வெளியே உலகத்தார் இருக்கிறது போல நாம் இருக்கவே கூடாது. அடுத்த பாருங்க, பேதுருவை இழந்து விடுகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, விடலை. அதனால் என்ன பண்ணுறார், அடுத்தால சாத்தானேன்ட்டார். பரலோகத்தின் பிதா வெளிப்படுத்தின ஒரு மனுஷன், பிதாவே நேசித்து காரியங்களை சொல்லிக் கொடுத்த பேதுரு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிட்டான், சாத்தானாய் மாறிவிட்டான். இதுதான் பேதுருவுக்கே இருக்கிற சிக்கல் என்று சொன்னால், நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனை, அவர் சொல்லுகிற காரியங்கள் நாம் பார்த்து கேட்டோம். அவருடைய ஆலோசனை நடந்தால் எல்லாம் ஜெயம். எல்லாத்துக்கும் தாவீதுக்கு அந்த கிருபை இருந்தது. சிக்லாகில் அவனுடைய எல்லா குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வந்தோடனே என்ன தான் பண்ணுறான் அவன், எல்லாரும் கல்லெறினுங்கிற போது சொன்னாங்க, கொண்டா ஏபத்தை கொண்டு வா, நான் பின்தொடர்ந்து போகலாமா? ஏன்னா ஏற்கனவே கூட இருக்கிற 600 பேரும் அப்படியே கடுப்புல இருக்கேன். ஏன்னா அவனுடைய ஃபுல் ஃபேமிலி சொத்து எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஏன் இஷ்டப்படி வா நம்ம போய் பின்தொடரலான்னு போய் பின்தொடர முடியாமல் அலைஞ்சி கஷ்டப்பட்டு திரும்ப இருக்கிறதும் கஷ்டப்பட்டு வந்தால் என்ன ஆவாங்க, வெட்டியே கொண்டுடுவாங்க. முதல்ல கல்லெறியை தான் பிளான் பண்ணாங்க, வெட்டியே கொண்டுடுவாங்க. அதனால் என்ன பண்ணால், முதல்ல நான் போனால் அது வீண் ஆய் போகாதபடிக்கு நடக்குமா, ஆண்டவர்கிட்ட போய் நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, பின்தொடர்ந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா, திருப்பிக் கொள்வாய். போனான், ஜெயத்தோடு திரும்பி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற வெற்றி. ஆனால் இதை கேட்க விடாதபடிக்கு ஒருத்தன் நமக்கு இடையில குறுக்க நின்று வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆகும். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அறிகிறது என்று சொன்னால் உங்கள் சிந்தையிலே பதிய வைத்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும்,
இந்த பிசாசுகிட்ட இருந்து உங்களை விடுதலை ஆக்கும். பேதுரு இயேசுகிட்ட போய் ஒரு ஆள் சொன்னான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் நேரிடாது, இப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக பேசக்கூடாது. நம்ம லாங்குவேஜில் பேசுமே, நம்ம பேதுருவும் இயேசுவும் பேசுகிறாங்கன்னு, என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அதட்டு நான். ஆண்டவருடைய பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணார், ஏன் திரும்பி பார்த்தாரு, பேதுருவுக்கு பின்னாடி நிற்கிறது யாருன்னு பார்த்தாரு. ஹல்லேலூயா. அங்கே பிசாசு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கான், பேதுருவோடு ஊட்டியிருக்கானா. தப்பாக எடுத்துருக்காதீங்க, பேதுருவை பார்த்து போகல, பின்னாக போ சாத்தானே. பேதுரு கூட நிற்கிற சாத்தானை தான் திட்டினார். ஹல்லேலூயா. நம்ம பேதுருவை திட்டினாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மையும் அப்படி திட்டாருன்னா யாரை திட்டாரு, நம்ம யார்கிட்ட நிற்கிறோமோ அவரை தான் திட்டுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஏசாயா 55:8-9 வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் என்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறதுக்கான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. புரியுதா? ஏன் அவட்ட ஆலோசனை கேட்கணும்? நீ நினைக்கிற வழி என் வழி இல்லை, உன் நினைவும் ஏன் நினைவும் இல்லை. நம்மகிட்ட இருக்க தப்பு என்னென்னா, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நினைக்கிறதெல்லாம் தேவனுடைய காரியங்கள் தான். இல்லை இல்லை அப்படிங்கிறார். அப்போது நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்கூல்லலாம் வந்து லிட்மஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. லிட்மஸ் படித்த பிள்ளைகள் படித்திருக்கீங்களா? லிட்மஸ் என்ன? அது ஒரு பேப்பர். எதுக்கு? ஆசிட் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் அந்த ஆசிட் உள்ள தண்ணியை அதில் போட்டால் என்ன ஆகும், கலர் சேஞ்ச் ஆகும். ஆசிட் இல்லைன்னா நார்மலாக இருக்கும். இது டெஸ்ட் பண்ணுறது இல்லையா, அதுதான் லிட்மஸ் டெஸ்ட். இந்த வசனத்துலேயும் அதே மாதிரி லிட்மஸ் டெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. கலப்படம் இருக்கிறதா, இந்த லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். இந்த லிட்மஸ் பேப்பர் என்ன? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தில் நீங்கள் உங்கள் காரியத்தை வைத்து பாருங்கள். எந்த சேஞ்சும் இல்லைன்னா கரெக்டு, சேஞ்ச் இருக்கிறது என்று சொன்னால் அது தவறு என்று. இப்போ என்னுடைய சிந்தையை 2 பேர் ஆட்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் இருதய சிந்தனையிலே 3 ஆவிகள் போராடும். அதையும் தெரிஞ்சுக்கிங்க. 3 ஆவி. ஒன்று தேவனுடைய ஆவி. ஆண்டவர் சொல்கிறது, என்னுடைய ஆவி மனிதனோடு என்றும் போராடுவது இல்லை. இன்னொன்று பிசாசின் ஆவி. 3வது உங்க ஆவி. ஹல்லேலூயா. இந்த 2 ஒன்று தனி, இங்கே இன்னொன்று அடிஷ்னலாக சேர்ந்துருது ஆவியில். என்னுடைய ஆவி. இந்த ஆவி என்னது, எப்போ வந்துச்சுது? ஆண்டவர் ஆதாம் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை புசிக்காதே. அது வரைக்கும் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்ட ஆதாம் இந்த கனியை புசித்த பின்பு அந்த ஆவியை இழந்து போனான். அப்போ இந்த நன்மை தீமை அறிகிறது, இதற்கு தமிழில் ஒரே வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் தமிழில் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழில் இருக்குது. ஏனென்றால் தமிழ் மேலே அவ்வளவு பற்றுள்ளவன். அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்த போது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பேசின மொழி தமிழ்தான் அப்படிங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன். ஆதியில் இருந்த மொழி. ஏன்னா தமிழில் எந்த மொழியிலும் இல்லாதது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி. அப்போ நம்ம வேதத்தின்படி முதல்ல தேவதூர்களை படைக்கிற போது தேவதூர்கள் கல்லினால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக வைரம் வைடூரியம் எல்லாம் கல் தான். அப்படி தான் இருக்குது சொல்லப்பட்டிருக்குது. பிசாசு லூசிஃபருடைய உடம்பில் என்ன ஆரம்பித்தான், நீ எல்லாம் கோமேத கல், அந்த கல், இந்த கல்லால் உருவாக்கப்பட்டவன் தேவதூதன். அப்புறம் தான் பார்த்தார், இவனை கல்லால் உருவாக்கினா இப்படி தான் பெருமை பிடிச்ச அலைவா மண்ணாக்குவோன்னு சொல்லி தான் ஆண்டவர் மனிதனை மண்ணால் உருவாக்கினார்.
இப்போ இந்த ஒரு காரியத்தில் பகுத்தறிவு, நன்மை எது தீமை எது அறிகிறதுக்கு பேர் என்னவது பகுத்து அறிவு. இந்த பகுத்தறிவு மனுஷனுக்குள்ளே வந்தப்போ அதுக்கு பேர் மனுஷனுடைய ஆவி என்று வேதம் சொல்லுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பகுத்தறிவு, அது என்னுடைய ஆவி. இந்த மனுஷ ஆவியும் என்னுடைய ஆவியும் கொஞ்சம், அதாவது மனுஷ ஆவி என்கிற என்னுடைய ஆவி என்ன பண்ணுது, என்னுடைய சிந்தனைகளை அது நடத்துகிறது. அதோடு சேர்ந்து பிசாசுடைய ஆவியும் என்னை நடத்த பார்க்குறது. இந்த ரெண்டையும் அடுக்கிட்டு தேவனுடைய ஆவி என்னை வழி நடத்துகிறதுக்கு, அதான் நீதிமொழிகள் 16:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சிங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 16:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதில் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, என்னுடைய ஆவிக்கு சரியென்று தோன்றுகிற வழி எப்போ தான் தெரிய வரும்? முடிவில் அது மரண வழி என்று தெரிய வரும். ஆரம்பத்தில் தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 10:13, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ இந்த சோதனையை முதல்ல சொன்ன பொய் சொல்லி ஏமாத்தினார். ரெண்டாவது சபலம் என்று சொல்லப்படுகிற சோதனை கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இங்கே சொல்கிறது, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு, பிசாசு உங்களை சோதிக்கிறதற்கு அல்லது கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போ நீங்கள் தேவனுடைய ஆலோசனை நடக்கும்போது இந்த சோதனையிலிருந்து தப்புகிறதற்காக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வழி போக்கு எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஏர்ஃபோர்ஸ் விட்டு வெளியே போனோன்னு சென்ட்ரல் எக்ஸைஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். அங்கே போய் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு ஒரு, ஏன்னா பவர்ஃபுல், ஏன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கே சுடுறதுக்கு, போலீஸ் கமிஷனருக்கே சுடுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அவர் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். ஆனால் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்கு யாரை வேணும்னாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சுடலாம். என்ன பவர் இல்லை? சுட்டுட்டு எதுக்காக சுட்டோங்கிற காரணத்தை எழுதி ஜட்ஜிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கி வச்சிட வேண்டியது, அவ்வளோதான் வேலை. எதற்கு என்று சொன்னால் கள்ளக்கடத்தல், கொள்ளைக்காரர்கள் இவர்களை பிடிப்பதற்கு இந்த சென்ட்ரல் எக்ஸைஸும் கஸ்டமும் பயன்படுகிற அப்படின்னாலும் அவர்களுக்கு உள்ள ரூல்ஸ் படி என்னென்னா, அதுக்கப்புறம் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த ஐயா கடத்தல்காரன் வந்திருக்கான், அவனை சுட்டு தான் பிடிக்க வேண்டியிருக்கேன், ஏன்னா அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டதுக்குள்ளே அவன் போயிடுவான், கடத்தல் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் சுடலாம், அதுக்கப்புறம் ஆனால் அப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஏர்ஃபோர்ஸில் கூட சுடுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. நாங்கள் எங்கே துப்பாக்கியை பிடிச்சோம்னா அந்த ஒரு வருஷத்தில் இத்தனை குண்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும், சுட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த இப்போ ஃபயர் ரேஞ்சில் போய்ட்டு சுட்டு பார்ப்போம். இப்போ இங்கே என்ன கிடைக்கிது, ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கான ஒரு பெர்மிஷன் கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். போய் ஜாயின் பண்ணிட்டேன். போனோம், ட்ரைனிங் எல்லாம் முடித்து எல்லாம் போய் வேலையில் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அது மாதிரி மோசமான ஒரு என்ன சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறது தவறான பணம் சேர்க்கிற காரியத்தை செய்கிறதுக்கு அது ரொம்ப கம்பல் பண்ணுறது, வேண்டானாலும் விட மாட்டேன். போன உடனே வேறு நிறையா நம்முடைய சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா, அவங்க தான் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் மாதம் உங்களுடைய அசிஸ்டன்ட் கலெக்டருக்கு கப்பம் கட்டணும், இவ்வளவு கொடுக்கணும். அது போலீஸ்லேயும் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் அங்கே போய் உள்ள போனால் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும், இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே ஒரு கொடுக்கணும், இப்படி கொடுக்கணுங்கிற மாதிரி இங்கேயும் இருந்தது. நான் சொன்னேன், நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நீங்கள் சர்வை பண்ண மாட்டேன். சீனியர்ஸ் சாரி நீ நேரி. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு நினச்சா ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவர் இந்த மாதிரி தான் இருந்தார். கடைசியில் அவரை ஃபால்ஸ் சார்ஜஸில் போட்டு அவரை வெளியே அனுப்புகிறதற்காக, அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கான திட்டங்களை அந்த தொழிற்சாலையில் இருக்கிற அதிபர்கள் செய்தார்கள்.
ஆனால் அங்கேருந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் ஒரு நல்ல மனுஷன், இவரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவர் தலையிட்டு இவரை சென்ட்ரல் எக்ஸைஸை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனார். இப்படி ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு ஏன்டா இங்கே வந்து சேர்ந்தோன்னு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்காம வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நல்ல வேலை. என்ன சொல்லிட்டேன், ஆண்டவரே இது ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு, இவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்துட்டோம், ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், நான் எப்படி இதில் இருக்கிறது அப்படின்னு ஜெபம் பண்ண பொழுது இந்த வசனத்தை காமிச்சார் ஆண்டவர். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு இடம் கொடாமல் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். என்ன போக்கு ஆண்டவரே? ஒன்று வந்தது, பேங்க்கில் கிளர்க்கு அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தேன், அதோடைய ஆர்டர் அப்போ வருது. இப்போ என் மனசு போராடுது, ஆஃபீஸரா கிளர்க்கா இல்லையா நியாயம். அப்போ இந்த வசனம் என்ன ரொம்ப அழுத்தினால ரைட் என்று சொல்லி உடனே ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் சென்ட்ரல் எக்ஸைஸுக்கும் இங்கே டைமும், ஏன்னா ஒரு மாதம் டைம் கொடுக்கணும், ஒரு மாதம் டைம் இங்கே வாங்கி சேர்க்கணும். அந்த வெளியில் வரும்போது அசிஸ்டன்ட் கலெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அதான் பயங்கரமான பேராசை பிடிச்சனா ஒரு மனுஷன். எல்லாரும் 2 பேர் பேங்க்லேருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணாங்க. 2 பிராமணர்கள். அதாவது என்ன சொன்னால், பேங்க்கை வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறார்கள் புத்திசாலிகள். ஒரு முட்டாள் இந்த வேலையை விட்டுட்டு பேங்க்கில் கிளர்க் வேலைக்கு போகிறான். நான் சொன்னேன், நான் முட்டாள், ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் புத்திசாலி. ஹல்லேலூயா. என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும். அவருக்கு லேசாக புரிஞ்சிடும், இந்த காரியங்கள்லாம் இது ஒத்து வர மாட்டான். அதனால் முட்டாள் பதவி வந்தாலும் பரவாயில்லை, ஐ வில் ஹாவ் மை பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம் என் உள்ளத்தில் இருக்கும் என்று சொல்லலாம். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். போக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். ஸோ திராணினா என்ன? ஒவ்வொரு மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு மெட்டலுக்கும் உருகுகிற நிலை என்று சொல்வார், மெல்டிங் பாயிண்ட். எல்லாம் ஒன்று போல இருக்குமா? இரும்புக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், அலுமினியத்துக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், காப்பருக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், தங்கத்துக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், வெள்ளிக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், இப்படி பல காரியங்கள் இருக்குது. இதில் வெள்ளியுடைய மெல்டிங் பாயிண்ட்டு தங்கத்தை விட ரொம்ப குறைவு. 2 கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கிறது தங்கமும் காப்பர் தான். 2 ஒன்று 1082, ஒன்று 1084 சென்டிகிரேடு. இந்த 2 கிட்ட இருக்கனால தான் நகை தைக்கிறது பார்த்தீங்களா, காப்பர் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது, ஏன்னா 2 பேருடைய மெல்டிங் பாயிண்ட்டும் ஒன்று. அப்போ அதை மாதிரி நம்முடைய ஒவ்வொருவருடைய அளவும் மெல்டிங் பாயிண்ட், அதாவது சோதனையில் எங்கே உருகுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த மெல்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போக மாட்டார். கொண்டு போயிட்டு என்ன ஆயிடுவீங்க? நீங்களாக இருக்க மாட்டீங்க, தண்ணியாக ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. தண்ணியை கொண்டு போய்ட்டு கொதிக்க வச்சா 100 டிகிரி தான் அதோடைய மெல்டிங் பாயிண்ட். 100 டிகிரிக்கு மேலே கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? கொன்னத்தில் வந்து பார்த்தா பாத்திரத்தில் தண்ணி இருக்காது. நம்ம ஆட்கள்லாம் லேடிஸ்லாம் நல்லா தெரியும். அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் கதை பேச போயிடும். அடுப்பில் வச்சதை மறந்துட்டு கொஞ்ச நேரத்தில் என்னது ஏதோ வாசனை அடிக்குது, ஏக்கா உங்கள் வீட்டில் ஏதாவது அடுப்பில் வச்சுருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா? அப்போ நான் ஞாபகம், ஐயோ நம்மளாம் அடுப்பில் சாம்பாரை வச்சுட்டு வந்தோம், இங்கே வந்து பார்த்தா சாம்பார் இல்லை, கறி பிடிச்சிருக்கும்ல. அதான் மெல்டிங் பாயிண்ட்டை தவற விட்டு விடுகிறது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு அனுமதிக்கிற காரியம் உங்களுடைய மெல்டிங் பாயிண்ட்டுக்கு தக்கதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம், அப்போ நமக்கெல்லாம் என்னது, நீங்கள் யார்? நீங்களாம் யார்? பித்தளையா? சொல்கிறதுக்கே எல்லாருக்கும் இப்போ சந்தேகம் இருக்குது இல்லையா? தங்கங்க, தங்கம். எப்படி சொல்கிறீங்க? வசனத்தை காட்டுறேன், வாசிங்க. புலம்பல் 4:2. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்களே. யாரா நீங்க? தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர். உங்க மெல்டிங் பாயிண்ட் தங்கத்துடைய மெல்டிங் பாயிண்ட். ஹல்லேலூயா.
அப்போது நீங்கள் தங்கமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற சோதனை அந்த மெல்டிங் பாயிண்ட்டை விட தாண்டாது என்பதை புரிந்து கொண்டு ஒன்றை தான் செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதிலிருந்து தப்பிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை கேட்கணும். கேட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அது வருகிற நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனிடத்தில் வந்ததா என்பதை சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:1 வாசிக்கிறது நேரம் இல்லை, நீங்கள் குறிச்சிக்கோங்க. 1 யோவான் 4:1, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். எங்கன்னா ஏன் பற்றி நான் ஒன்று சொன்னேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணான், ஒரு ராஜா பிரசங்கம் பண்ணான். யார் அந்த ராஜா? நம்ம ஏரோதுங்க. ஹல்லேலூயா. ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து அங்கி போட்டு, பிஷப் அங்கி போட்டு அவர் பிரசங்கம் பண்ணாராம். உடனே ஜனங்கள்லாம் என்ன சொன்னார்களாம்? இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். பிஷப் அங்கேயே போட்டுட்டான்னா அவன் சொல்கிறதெல்லாம் தேவ சத்தமா. அந்த பிஷப் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு கட்சிகள்லையாக போய் இந்த அரசியலில் போய்ட்டு நிறைய காரியங்கள், சென்னையில் தான் இதெல்லாம் நிறைய நடக்குது. இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த ஆள் வழி தப்பி போயிட்டான். பிஷப்னு போட்டு எதுக்குன்னா அந்த பிஷப் பதவியை அவனை யாரும் பிஷப் ஆக்கலை, இவங்களாம் ஆக்கிக்கிறது தான். யாரை கொடுக்குறது பிஷப்பை? எல்லா கட்சிகளும். இப்போ அவர் அறிக்கை விடுகிறார், ஏடிஎம்கேல இருக்கிறது மாதிரி யாரும் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ததே இல்லை அப்படின்னு அவர். நமக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அவரவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் தொகுதியில் நிற்கிற யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பேசுகிறாரோ அவருக்கு வாக்களியுங்கள். ஒரு ஜெபம், ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆட்களை அதிகாரத்தில் கொண்டு வரும், உமக்கு சித்தமான ஆட்சி நமக்கு வரட்டும். அவ்வளோதான். நம்ம எந்த கட்சிக்கும் சார்பாகவோ எதிராகவோ பேசுகிறது இல்லை. இந்த வருத்தம் என்னவென்று சொன்னால், இந்த ஆளை தங்களோடு, அதாவது அவர் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எப்படி இது தேவ சத்தம்னு சொன்னார்களோ அதே போல் பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள், பெந்தைகோஸ்தே தலைவர்கள் ஒன்றா கைகோர்க்கிறார்கள். எப்படி? ஏரோது விருந்து வைக்கிறான், என்ன சொல்கிறது, யோவான் ஸ்நானன் போய் கலந்துக்கிறான். யோசிங்க எப்படின்னா, உம்முடைய சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை நீர் எடுத்துக்கொண்டது சரியல்ல அப்படின்னு சொல்கிற யோவான் ஸ்நானகன், கர்ச்சிக்கிற யோவான் ஸ்நானகன். ஏரோது கூட போய் உட்காந்து டிஃபன் பண்ணானா அல்லது லஞ்ச் சொன்னானா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எதிர்த்து நின்று சிறையிலே போய் சிரச்சேதம் பண்ணப்பட்ட யோவான் ஸ்நானகனை போல அந்த நாட்களிலே பெந்தைகோஸ்தே சத்தியத்திற்காக அவ்வளவு போராடினவர்கள் எல்லாரும் இன்று அந்த ஏரோதுடைய விருந்திலே போய் கலந்து கொண்டு ஏரோது பேசுகிறது தேவ சத்தம், அது மனுஷ சத்தம் என்று அல்ல என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், என்றைக்கு இவர்கள் ஏரோதோடு கலந்து விட்டார்களோ இவர்களும் எந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள்? ஏரோதை நடத்துகிற பிசாசின் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். நான் தைரியமாக சொல்வேன். ஹல்லேலூயா. அப்போ அவர்களை நாம் எப்படி மதிக்கிறது? அவர்களோடு நாம் எப்படி ஐக்கியம் வைக்கிறது? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய. இப்போ இந்த தான் நான் 2 காரியங்களை வேகமாக சொல்லி முடிச்சுறேன். தேவனுடைய சத்தத்தை அறிகிறது எப்படி? இப்போ நான் அந்த வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய சத்தத்தை அறிகிறது எப்படி? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான், அவன் தூதர்களும் அந்த வேஷத்தை தரிப்பது, அந்த தேவ ஊழியக்காரருடைய வேஷத்தை தரிப்பது ஆச்சரியம் அல்லவே. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இது தேவன் ஊழியனா வேஷமா?
தேவ சத்தம் ஒன்று, தேவ சத்தம் தேவ வசனத்துக்கு மாறாக இருக்காது. தேவனுடைய சத்தம் தேவ வசனத்தை சார்ந்தே தான் ஒழிக்குமே தவிர தனியாக தேவ வசனத்துக்கு விரோதமாய் இருக்காது. ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறது அது எப்பவும் யாக்கோபு 1:17 வாசிக்கிற பொழுது அவரிடத்திலே கடைசியாக சொல்ல, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே அளவுகோல். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவோம். எப்படின்னா, நம்ம பிள்ளை ரொம்ப நல்ல காரியங்களை செஞ்சோன்னே, ஓ ஷீஸ் அல்லது ஹீ இஸ் காட்ஸ் கிஃப்ட், கர்த்தர் தந்த ஈவி என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்தில் அது வம்பு பண்ணுது. திரும்ப ஏசுநாதர் என்ன சொன்னால், பிசாச, சாத்தானே, எருமை, கழுத இதெல்லாம் வருதா? இது நம்ம. ஆனால் ஆண்டவர் அப்படின்னா அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒன்று போல தான் ட்ரீட் பண்ணுவார். ஏன்னா நம்ம அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார் பாருங்க, இருளும் ஒளியும் ஒன்றாக இருக்க முடியாது. இருக்குமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஏதா? இன்னைக்கு என்ன இருக்குது? ஏது அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்குதா? எல்லாம் சம்பந்தம் இருக்குது. ஒன்றுங்க, எல்லோரையும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் நான் எல்லாரோடும் இணைந்து இருக்கிறேன். தேவனுடைய ஜனம் ஒன்று ஒளியாக இருக்கணும், இல்லை அங்கே போய் இருளாக இருக்கணும். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்க முடியாது. ஒளியும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை பவுல் சொல்கிறான். நான் சொல்லுகிற இந்த பிரசங்கத்தை மாறாக வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். அர்த்தம், யார் சபிக்கப்பட்டவன்? பிசாசு. அவன் பிசாசு. அப்போ இதை நம்ம நம்முடைய சபையில் இருக்க விசுவாசிகள் எல்லாம் உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுது. ஏன்னா இப்போ சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கணும்னா, முன்னாலெல்லாம் இந்த உபதேசங்களை கேட்கறதுக்கு எங்கே போகணும்? எங்கேயாவது கூட்டம் நடந்தால் போகணும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வருது. டிவியை போட்டால் அல்லது மொபைலை திறந்தால் அந்த உபதேசங்கள் எல்லாம் வருது. அதை நீங்கள் கேட்குற பொழுது உங்கள் மனசு கொஞ்சம் அப்படியே தடுமாறுகிறது. அப்போ என்ன சொல்கிறது? அவன் பிசாசு என்பதை தேவன் சொல்கிறான். நம்ம சொல்கிற ஆண்டவர் சரி, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒத்து தானே இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒத்து தானே இருக்குன்னு சொன்னேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். வேத வசனமா இல்லையா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க. வேத வசனத்துக்கு ஒத்ததை தானே அவனும் சொல்கிறான். அது சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? சில பிரசங்க சொல்லும்போது, ஓ கலங்கி வந்திருக்கிற என் மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார், இன்றைக்கு அவர் துடைப்பார். நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க? ஆமென் ஆண்டவரே, நீர் வசனம் சொல்லிட்டீர், நான் போகிறேன். அது ஆலோசனையா? கர்த்தருடைய ஆலோசனையா? நான் இப்போ சொல்ல வர்றது நல்ல கவனிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சுங்க. இதில் தான் நான் சொன்னேன், நீங்கள் வெறும் சொல்கிற வசனமே கர்த்தர் தருகிற ஆலோசனையா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி திருச்சபைகளும் அந்த கூட்டம், அதான் மெகா சர்ச்செல்லாம் கர்த்தருடைய சபை இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதே சிறுமந்தே. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது தான் சொன்னார் ஆண்டவர். 1000 ஆடுகள் இருந்தது என் கணக்கில் சொல்லலை அவர். ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி என்ன சொன்னால், ஒரு சபையில் இருக்கிற போதகன் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் மேய்க்க முடியும். அந்த வேதம் சொல்கிறது, அவன் மேய்ப்பன் ஆடுகளை விட்டு ஒவ்வொன்றையும் என்ன சொல்கிறானா?
பேர் சொல்லி அழைக்கிறானா. ரோஸ்ரி, குளோரி, பீட்டர், ஜான் அப்படின்னு ஒவ்வொன்று ஆடுகளுக்கும் பேரை வச்சுருக்கானா. அவனுக்கு தெரியுது. ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை கூப்பிட்டு, ஜான் ஏன் அந்த பக்கம் போகிறான், இங்கே வா. மேய்ப்பன் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுதான்? மேய்ப்பனை அறிந்திருக்கிற ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இயேசுவை அறிந்திருக்கிற ஆடுகள் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இயேசு நியமித்த மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி 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 பாஸ்டர், சரி பாஸ்டர், செஞ்சிடும் பாஸ்டர். சில சபைகளில் போனால் ஒரு பாஸ்டர் அங்கே வெளியில் இங்கே போர்டு போட்டிருக்காரு, மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்யும். எங்கள் சபையில் ஒன்றுன்னா ஆல்வின் என்னுடைய சன் என்ன பண்ணுவோன்னா, முதல்ல வந்து நம்ம செய்கிற எக்ஸசைஸ் முதல்ல செஞ்சுருவோம். சுவிட்ச் ஃபோனை, மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். இல்லைன்னா சில இதில் மெசேஜ் வர வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கும் என்று சொன்னால் சைலண்ட்டில் போடும். ஏன் அப்படி சொல்லணும்னா, அப்படி சொன்னால் தான் செய்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும், இந்த மாதிரி எழுதி போட்டால் சரி, நீங்கள் மொத்தத்தில் ஜெனரலாக சொன்னால் சரி, என்ன பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீரியஸாக கர்த்தர் பேசி கொண்டு இருப்பார் செய்தியில். அப்போ தான் எல்லாருடைய கவனத்தையும் கவருகிற மாதிரி ஒரு ரிங் டோன் வரும், டிங் டிடோன்ட்டு. எல்லாரும் திரும்பிடுவாங்க. என்ன ஆச்சுது? அந்த ஃப்ரீக்வன்சி, தேவனோடு உள்ள ஃப்ரீக்வன்சி கட் ஆகி விடுகிறது. அதனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்கு வருகிற சத்தம் சபையிலிருந்து வருகிறதா இருந்தாலும் அது தேவ சத்தமா இல்லை பிசாசின் சத்தமா அல்லது உங்களுடைய ஆவியின் சத்தமா என்பதை பகுத்தறிகிற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று சொன்னேன், என்ன சொல்லுது? அது தேவ. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்க, வேத வசனம் அப்படி தான் சொன்னால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி இருந்தாலுமா, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்ன அநியாயம் செய்தாலுமா, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். நீ பண்ண அட்டுழியத்துக்கு நீ கண்ணீர் விடுற, அதை துடைப்பாரா? இதுதான் தேவ சத்தத்திற்கும் இந்த மற்ற சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். தவறாக காரியங்களை சொல்லுது. அப்போ எந்த சத்தம் வந்தாலும் யாரை, எப்போது, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா அது தேவ சத்தமா? ஏன்னா வசனத்தில் தானே வந்துச்சு. வசனம் வரும்போது இந்த கேள்விக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் யாரை? கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எப்போது? கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஏன்? இந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு பதில் கிடைச்சின்னா அது தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆலோசனை. ரெண்டாவது, தேவனுடைய சத்தம் குழப்பத்தை உண்டு பண்ணாது, கலகத்தை உண்டாக்காது. 1 கொரிந்தியர் 14:33 வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 14:33, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை எங்கேயும் குழப்பத்தை உண்டு பண்ணாது, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணாது, சண்டையை உண்டு பண்ணாது. அப்போ அப்படி உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால், ஒரு கலகம் உருவாகிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆலோசனை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த கர்த்தருடைய சத்தம் பொறுமையை உண்டாக்கும். வசனம்லாம் வாசிக்கிறது நேரம் இல்லை, டைம் கடந்து போகிறது, நான் முடிக்க வேண்டும். பொறுமை, இந்த பொறுமை இழந்தால் ஒரு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்தால் கர்த்தருக்கு பிடிக்காது. யோவான் ஸ்நானகன் கர்த்தராலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் அனுப்பப்பட்டவன். அவனும் வந்துட்டான், இயேசு வந்துட்டார், இவர் தான் இயேசு அப்படின்னு அவனும் நம்புகிறான். ஆனால் என்ன ஆகுது? எல்லாம் வித்தியாசமாக நடக்குது. யோவான் ஸ்நானன் இப்போ எங்கே இருக்கிறான்? சிறையில் போட்டான். இப்போ அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 சீஷரை கூப்பிட்றான், நீங்கள் போய் இயேசுகிட்ட போய் கேளுங்க, வருகிறவர் நீதானா இல்லை வேற ஒருத்தரா? எப்படி வந்துட்டு பாருங்க. இந்த தாமதமான கர்த்தருடைய வெளிப்படுத்தல் வர்ற வரைக்கும் இவன் என்ன ஆயிடுச்சு? ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 2 பேருக்கு என்னென்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில்
யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அங்கே ஒன்று கோடு போட்டாரா? ஏன் உன் சந்தேகத்துக்கு. ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற சிறியவன் அவனை விட பெரியவனாயிருப்பான். இந்த உலகத்தில் தான் நீ பெரியவன், பரலோக ராஜ்யத்தில் சிறியவன். புரியுதா? என்னுடைய பொறுமை, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறதுக்கு பொறுமையோடு இராவிட்டால் அந்த ரிசல்ட்டு வேறு விதமாக. அப்போ இந்த ஆலோசனைக்கு என்ன செய்யணுமா? 119ஆம் சங்கீதத்தில் ஒரு காரியம் இருக்குது, வாசிங்க. 119, 147. 119ஆம் சங்கீதம் 140. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்போ கேட்கணுமா ஆண்டோடைய ஆலோசனைய? அதிகாலைன்னு எத்தனை மணி? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். சிலருக்கு 4 மணி, சிலருக்கு 5 மணி, சிலருக்கு 10 மணி. அதிகாலை என்பது சூரியன் உங்கள் முகத்தில் அல்லது உங்கள் மேலே படுகிறதுக்கு முன்பானது தான் அதிகாலை. அப்போ சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீதியின் சூரியனுடைய முகத்தை தரிசிப்பதற்கு நீங்கள் காத்திருந்து அவரை நோக்கி சத்தமிடுங்கள். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய ஆலோசனைக்கு என்ன பண்ணுங்க? காத்திருங்கள். காத்திருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குற பொழுது சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ண போகிறது இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தாமதிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார், அதற்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்கள் தரித்து நில்லுங்கள், தரித்து நில்லுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இவன் அது சொன்னோன்னு என்ன பண்ணான்? வீட்டுக்கு போய் தூங்க போகலை யாரும். நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதாவது கொஞ்சம் டிலேயா. என்னது? நீங்கள் எதிராக புறப்பட்டு போகணும். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அது பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறானா? ஆர்மிக்கு முன்னால், படைக்கு முன்னால் பாடகர் குழுவை நிறுத்துகிறான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை இப்படி தான் இருக்குங்க. என்னங்க அவன் ஆயுதங்களோடு வந்திருக்கிறான், அவனோட சண்டை போட வேண்டாமா? வேண்டாம், பாட்டு பாடு. அவனை முன்னாடி பாட்டு பாடுங்க. முன்னால் அவன் தான் பாடுறானா? அவன் குழம்பி போயிட்டான். என்னடா இது, யுத்தத்திற்கு வந்து ஆயுதங்களோடு நிற்கிறேன், இவன் என்ன பண்ணுறான்? பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்களாம். இதே ஒன்றா. இப்போ இதில் என்னாச்சுன்னா, நான் இப்படி யோசித்து பார்க்குறேன்னா, அதில் 3 குரூப் வந்துருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், பாட்டு பாடுறத நம்மள அடிக்கானும் வா, அவன் ஏன் பாட்டு பாடுறான்னு தெரியாமல் எப்படி போகிறான், அதில் ஏதாவது சதி இருக்கும். ஒருத்தன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் நீ கேட்கல, எங்கே முட்டிக்கிடுச்சே? அவங்களுக்குள்ளே முட்டிக்கிச்சு. வசனத்தை வாசிக்கும் போது சில சமயம் கொஞ்சம் கற்பனைகளையும் சேர்த்து வாசிச்சு பாருங்கள். நடக்கிற சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 2 பேரும் எப்படி பண்ண, 3 பேரும் என்ன பண்ணிட்டான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக. ஏன் தெரியுமா? ஒரு மனமாக வந்தாங்க யாரை இவங்களை அடிக்கிறதுக்கு. இப்போ இவங்களை அடிக்கிற விஷயத்திலே ஒரு மனம் இல்லை. அப்போ நான் சொல்கிறது நீ கேட்பியா, நீ சொல்கிறனாக்கலாம். அங்கே தான் வந்துச்சு, நான் யார் பெரியவன், நீ பெரியவனா. அது வரைக்கும் ஒற்றுமை. ஆனால் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் செய்கிற யுத்தம் உனக்கு விரோதமாய்
ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஒரு மனமாய் புறப்பட்டு வருவார்கள். எத்தனை வழியாக ஓடி போவாங்களாம்? 7 வழியாய் ஓடி போவார்கள். அதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு அவருடைய ஆலோசனை வரும் வரைக்கும் காத்திருக்கிறது. கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நீங்கள் எவ்விதம் எதிர்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ரொம்ப பதட்டப்பட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு போனீங்கன்னா சவுல் மாதிரி தான் ஆகிடுவீங்க. சாமுவேல் சொன்னால் 7 நாளைக்குள்ளே நான் வர்றேன் சொன்னால் நான் சொல்லலையா? சொன்னான் 7வது நாள் முடியலை. 7 நாள் சாயந்தரம் ஆயிடுச்சு. சவுல் என்ன சொல்கிறான்? கொண்டாங்க நானே பலி செலுத்துறேன்னு போனான். அதனால் சாமுவேல் சொன்னான், உம்மை ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார். அவசரப்பட்டுட்டீர் ஐயா, அவசரப்பட்டு. நம்ம வாழ்க்கையில் நிறைய வேளைகளில் நம்முடைய அவசரமான தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கெடுக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க நம்மளால முடியலை. விசேஷமாக கல்யாண காரியங்களில் அப்படி தானே? மகனுக்கோ கல்யாணம் பண்ணோம்னா ஒரு வரன் வரும். நம்ம பார்த்தோன்னா நல்ல வரன், நல்ல வசதியாக இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, உடனே முடிச்சிடும். ஏன்னா வேற யாராவது வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அப்படி தானே? கடைசியில் பாஸ்டர் தப்பு பண்ணிட்டு பாஸ்டர் அந்த குடும்பத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? கேட்டிங்களா ஆலோசனை? அப்போ முதல்ல வந்து தேவனுடைய ஆலோசனை கேட்டிங்களா? இல்லை பார்த்து. ஏன்னா வேறொருத்தன் வந்துடக்கூடாது. வேறொருத்தன் வந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம். ஏன் தெரியுமா? உங்களை அந்த பின்னாடி வர்ற பிரச்சனைலேருந்து காப்பாற்றுகிறதற்காக வேறொரு ஆளை பலிகடாவாக கொடுத்துட்டாரு. அவன் எப்படியாவது போட்டுன்னு விட்டுட்டாரு. உங்களை பாதுகாத்துட்டாரு தானே. இதுதான் ஆண்டவருடைய வழிகள் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவசரப்படாதே, ஆத்திரப்படாதே, அமைதியாயிரு. அது போனால் இன்னொன்று கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். தேவனுடைய சத்தம், ஆலோசனை கேட்கணும். கேட்கிற சத்தம் தேவனுடைய சத்தமா என்பதை இந்த 3 டெஸ்ட்டை வச்சு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால், அதை உறுதிப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நான் தேவனுடைய ஆலோசனையில் நடக்கிறேன், நான் தேவனுடைய ஆடு, அவர் என்னை மேய்க்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீத ஆலோசனையிலே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், நீர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், புத்தியில் வல்லவர் என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட உம்மிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவரே, நாங்கள் அந்த ஆலோசனை உம்மிடத்திலிருந்து வருகிறது தானா என்பதை ஆண்டவரை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். வேத வசனத்துக்கு ஒத்திராத எந்த ஆலோசனையை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவைகளை எங்களிலிருந்து அகற்றி போடுவீராக. வேத வசனத்துக்கு ஒத்த ஆலோசனைகள் ஆண்டவரே சமாதானம் உண்டு பண்ணுகிறவைகளாய், கலகம் உண்டாக்காதவைகளாய் இருக்கிறதா என்று பார்த்து, அது தாமதித்தாலும் அது வரும் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த காரியங்களிலே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து உம்முடைய ஆடுகளாய் கர்த்தர்களை நடத்தும்படியாய் உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. சகல துதிக நம்மையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அருமை பிதாவே. ஆமென்.